ஹலோ கைஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எஸ்பிஓ டாஸ்க் சம்மந்தமா நெறைய பேருக்கு நெறைய விதமான டவுட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்குங்க. அது சம்மந்தமான டவுட்ஸ்க்கு என்னென்ன ஆன்ஸர் தான் இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். முக்கியமா எஸ்பிஓல நீங்க இருக்கீங்கனாவே கண்டிப்பா இந்த வீடியோ வந்து ஃபுல்லா வந்து பாருங்க. ஏன்னா இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாவே இருக்கும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோனே வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்பிஓ டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர் டாஸ்க் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்றோம் இல்லையா? அதுல வந்து பார்த்தீங்கன்னா, சின்னதா வந்து சேஞ்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண வேண்டியிருக்குங்க. என்ன அப்டின்னா, இது டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாருக்குமே தான். நீங்க Facebookல பண்ணாலும் சரி, இல்லன்னா வந்து Instagramல பண்ணாலும் சரி, YouTubeல பண்ணாலும் சரி. இதுல நீங்க பண்ண வேண்டிய ஒரு சின்ன சேஞ்சஸ் என்ன அப்டின்னா, நம்ம முன்னாடி வீடியோல சொல்லியிருந்திருப்போம். இங்க உங்களுடைய URL அதாவது என்ன வீடியோ போடுறீங்களோ, அதோட வீடியோவோட URL வந்து பார்த்தீங்கன்னா போடணும். இங்க என்டர் டைட்டில் இருக்கு இல்லையா? இந்த டைட்டில பொறுத்தவரைக்கும் நீங்க என்ன கன்டென்ட் போடுறீங்களோ, அந்த டைட்டில வந்து நீங்க போடணும். ஓகேங்களா? இது 2மே ஓகே தான். ஆனா இங்க வந்து பாருங்க டிஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, அபௌட் யுவர் போஸ்ட் மினிமம் 30 வேர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அப்போ இதில என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்க YouTubeல குடுத்த அந்த YouTubeல என்ன பண்ணியிருப்பீங்க, கீழ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்பான்சர் கன்டென்ட் ஆட் பண்ணியிருப்பீங்க. அதாவது இந்த கன்டென்ட் ஓகேங்களா? இந்த ஸ்பான்சர் கன்டென்ட் நம்ம YouTubeலயோ, இல்ல Instagramலயோ, Facebookலயோ வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியிருப்போம் டிஸ்கிரிப்ஷன்ல. ஆனா இங்க எஸ்பிஓல நீங்க என்ன பண்ணணும் அப்டின்னா, அத வந்து ஆட் பண்ணக்கூடாதுங்க. ஓகேங்களா? இங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்டின்னா, அபௌட் யுவர் போஸ்ட் மினிமம் அதாவது உங்களுடைய போஸ்ட்க்கு சம்மந்தமான ஏதாச்சும் வேர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல வந்து ஆட் பண்ணுங்க. 30 வேர்ட்ஸா இருக்கணும். 30 லெட்டர் கிடையாதுங்க. ஓகேங்களா? இந்த ஏ, பி, சின்னு இருக்கு இல்லையா? இதெல்லாம் வந்து லெட்டரு. ஸோ எலிஃபேண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேர்டு. அன்பு இது வந்து ஒரு வேர்டு. இந்த மாரி வேர்டுல ஒரு 30 வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணணும். அப்ப டிஸ்கிரிப்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க இந்த ஸ்பான்சர் கீவேர்டுன்னு இருக்கு இல்லையா? இத வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க இந்த எஸ்பிஓ சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்பிஓ போர்ட்டல்ல நீங்க வந்து இத ஆட் பண்ண தேவையில்ல. ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க சொல்லியிருக்காங்க. இது மறக்காம வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க. அப்ப ஃபர்ஸ்ட் எடுத்தோனே என்டர் யுவர் வீடியோ யூஆர்எல் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட்டா போட்டுருங்க. டைட்டிலுமே நீங்க என்ன டைட்டில் போடுறீங்களோ அதையும் போட்டுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க எந்த கன்டென்ட் போடுறீங்களோ, அது சம்பந்தமான உங்களுக்கான ஓனா வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க கீழ வந்து ரைட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்ப இந்த டிஸ்கிரிப்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்பான்சர் கீவேர்ட நீங்க வந்து ஆட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? இதே தான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கன்டென்ட் ரைட்டருக்குமே. ஓகேங்களா? அப்ப கன்டென்ட் ரைட்டரும் சரி, டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சரும் சரி. டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர் பொறுத்தவரைக்கும் YouTube ஆனாலும் சரி, Instagram, Facebook நீங்க எத பண்ணாலுமே இந்த டிஸ்கிரிப்ஷன்ல உங்க போஸ்ட் நீங்க என்ன போடுறீங்களோ அது சம்மந்தமான மட்டும் ஆட்ஸ் அது வேர்ட் மட்டும் ஆட் பண்ணுங்க. மத்தபடி இந்த ஸ்பான்சர் கீவேர்ட இதுல ஆட் பண்ண தேவை கிடையாதுன்னு சொல்ட்டாங்க. ஓகேங்களா? இதுதான் ஃபர்ஸ்ட் அப்டேட். செகண்ட் விஷயம் என்ன சொல்லிருக்காங்க அப்டின்னா, நீங்க YouTubeல நீங்க வீடியோ அப்லோட் பண்ணாலும் சரி, இல்ல Facebookல நீங்க வீடியோ அப்லோட் பண்றதா இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, இங்க பெய்ட் புரமோஷன் அப்டின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஒய்டி ஸ்டுடியோல நீங்க செட்டிங்ஸ் அது ஒய்டி ஸ்டுடியோல நீங்க வீடியோ அப்லோட் பண்ணக்குள்ளயே, உங்களுக்கு கீழ வந்தீங்கன்னா ஷோ மோர்ன்னு இருக்கும். ஓகேங்களா? நான் மார்க் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. ஷோ மோர்ன்னு இருக்கும். அந்த ஷோ மோர நீங்க டச் பண்ணிட்டு கீழ வந்தீங்கன்னா, உங்களுக்கு அங்கேயே குடுத்திருப்பாங்க பெய்டு புரமோஷன் சொல்லிட்டு. ஓகேங்களா? அப்ப நீங்க எஸ்பிஓ சம்மந்தமான ஒரு டாஸ்க் அதாவது எஸ்பிஓக்கு நீங்க டாஸ்க் கம்ப்ளீட் பண்றதுக்காக ஒரு வீடியோ நீங்க அப்லோட் பண்றீங்க இல்லையா? அந்த வீடியோக்கு கண்டிப்பா இந்த டிக் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஆன் பண்ணிடுங்க. ஓகேங்களா? இந்த டிக்க ஆன் பண்ணிட்டு நீங்க பண்ணா மட்டும் தான், உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபியூச்சர்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்க சேனலுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது. அ எஸ்பிஓ சைடுலருந்து உங்களுக்கு அமௌண்ட் குடுத்துருவாங்க. அது பிரச்சனை கிடையாது. ஆனா ஃபியூச்சர்ல உங்க சேனலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பாதிப்பு வரக்கூடாது அப்டின்னா, நீங்க எஸ்பிஓக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டாஸ்க் கம்ப்ளீட் பண்றதுக்கு வீடியோ அது ரெடி பண்ணக்குள்ள, அந்த வீடியோக்கு கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க என்ன பண்ணுங்க, இந்த பெய்ட் புரமோஷன ஆன் பண்ணி வச்சுக்கங்க. இத ஆன் பண்ணா மட்டும் தான் ஃபியூச்சர்ல உங்களுக்கு பிரச்சனை வராது. இதே தான் Facebookக்கும் பார்த்தீங்கன்னா இருக்கு. ஓகேங்களா? Instagramல வந்து இல்லன்னு நெனைக்கிறேன். அப்ப Facebookக்கும், YouTubeக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, இத வந்து பண்ணிடுங்க. எஸ்பிஓக்காக நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்பான்சர் பை சொல்லிட்டு பண்றீங்க இல்லையா? ஸ்பான்சர் வந்து நீங்க சேர்க்கிறீங்க அப்டின்னா, நீங்க வந்து எஸ்பிஓல டாஸ்க் கம்ப்ளீட் பண்றதுக்காக அந்த வீடியோ நீங்க ரெடி பண்றீங்க அப்டின்னா, கண்டிப்பா இந்த பெய்ட் புரமோஷன ஆன் பண்ணி வச்சுக்கங்க. இதுதாங்க விஷயம். ஓகேங்களா? இத வந்து நீங்க பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிரும். இதுதான் செகண்ட் அப்டேட். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் அப்டேட் என்ன சொல்லியிருக்கேன்? ஃபர்ஸ்ட் அப்டேட்டே என்னன்னா, அந்த எஸ்பிஐ போர்ட்டல்ல அந்த டைட்டில் ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, யுஆர்எல் ஓகே. அந்த டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்பான்சர் கீவேர்ட நீங்க சேர்க்கக்கூடாது. உங்க கன்டென்ட்க்கு என்ன சம்மந்தமா இருக்கோ, அத மட்டும் நீங்க வந்து சேர்த்தா போதும். ஓகே. அத மட்டும் எழுதிட்டு நீங்க ஓகே குடுத்தா போதும். அதேபோல டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 30 வேர்ட் அதாவது டிஸ்கிரிப்ஷன் 30 வேர்ட் இருக்கணும். டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 10 வேர்ட் இருக்கணும். லெட்டர் கிடையாதுங்க. வேர்ட்ல இருக்கணும். ஓகேங்களா? அந்த மாரி வந்து பார்த்துங்க. இதுதான் விஷயம். நெக்ஸ்ட் அப்டேட் நாம என்ன பார்த்திருக்கோம்? இந்த இது ஓகேங்களா? பெய்ட் புரமோஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணிருங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம். அது திரும்பியும் நான் உங்களுக்கு 2 டைம் சொல்றேன். இது 2 விஷயத்தையுமே மறக்காம எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணீங்க. அந்த இது டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்றத பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு கன்டென்ட் ரைட்டருக்கும் இதே போல தான். கன்டென்ட் ரைட்டர்ல நீங்க என்ன பண்ணணும்? அந்த டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க வந்து அத ஆட் பண்ண தேவையில்ல. வெறுமனே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த போஸ்ட் சம்பந்தமான டிஸ்கிரிப்ஷன் மட்டும் நீங்க ஆட் பண்ணா போதுமானது. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் அப்டேட் போயிடலாமா? ஓகே. இதுலருந்து பார்த்தீங்கன்னா, நார்மல் அப்டேட் தான். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் வருது அப்டின்னா, அதுக்கான ஆன்ஸர் வந்து பார்த்தீங்கன்னா, நோட்டீஸ் போர்ட்ல குடுத்துருப்பாங்க சரி, இல்ல வேற ஏதாச்சும் கேட்கணும் அப்டின்னா எதுவுமே தேவையில்ல. உங்களுக்கு FAQன்னு சொல்லிட்டு ஒரு கொண்டு வர போறாங்க. அந்த FAQ வந்துச்சு அப்டின்னா,
நீங்களாவே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான ஆன்ஸர் வந்து பார்த்தீங்கன்னா, அங்கேயே பார்த்துக்கலாம். அங்கேயே வீடியோ குடுத்துருப்பாங்க. எல்லாமே குடுத்துருப்பாங்க. நீங்களே உங்க ஆன்ஸர் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்ப நெக்ஸ்ட் டவுட் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ப்ரோ நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கேமிங் சேனல் வச்சிருக்கேன். இல்லன்னா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மூவி சேனல் வச்சிருக்கேன். இல்ல ஒரு மியூசிக் சேனலு, இல்ல WhatsApp ஸ்டேட்டஸ் சேனலு இந்த மாரி நான் வச்சிருக்கேன். இந்த மாரி வீடியோ நான் போடுவேன். நான் வந்து அந்த வீடியோ ஃபர்ஸ்ட்ல இல்ல எங்கேயாச்சும் ஒரு டைம்ல எதையாச்சும் ஒரு இதுல டைம் டியூரேஷன்ல திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை அந்த இது மட்டும் நான் என்னோட வாய்ஸ்ல நான் சொல்லிட்டு, மீதி எல்லாம் மியூசிக்கலோ இல்ல கேம் ப்ளே பண்ணா ஓகேவான்னு கேட்டுருக்காங்க நெறைய பேரு. ஸோ தாராளமா பார்த்தீங்கன்னா, அதுக்கு பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் அந்த கன்டென்ட்ல உங்களுடைய ஓன் வாய்ஸ்ல அந்த கன்டென்ட்ட மட்டும் திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை இது மட்டும் சொன்னா மட்டும் நீங்க போதும். மத்தபடி நீங்க வேற எதுவும் பண்ண தேவையில்ல. மியூசிக் போட்டாலும் எது வேணா பண்ணிக்கலாம். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எந்த கம்பெனி சொல்லியிருக்காங்களோ, அந்த கம்பெனிக்கான இத மட்டும் நீங்க ஆட் பண்ணிட்டீங்கன்னா போதும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அத வந்து பாத்துங்க. நெக்ஸ்ட் ஒரே கன்டென்ட் தான். ஆனா அதர் லாங்குவேஜ்ல போடலாமா? இப்ப நான் தமிழ்ல பேசுறேன். இதே கன்டென்ட்ட இங்கிலீஷ்ல வந்து நான் டிரான்ஸ்லேட் பண்ணி வேற சேனல்ல வந்து போஸ்ட் பண்ணிட்டு, நான் வந்து பாத்தீங்கன்னா டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ணலாமா கேட்டிருக்காங்க. அதுக்குமே நீங்க தாராளமா வந்து பாத்தீங்கன்னா பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே அது. நெக்ஸ்ட் அந்த யூடியூப் சேனல பொறுத்தவரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா, நெறைய பேர் நெறைய சேனல வந்து மாத்தி மாத்தி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு ஃபார்ம் வந்து குடுக்க போறாங்க. ஓகேங்களா? மேபி வந்து பாத்தீங்கன்னா, இன்னும் கொஞ்ச நாட்கள்ல அந்த ஃபார்ம் வரும். அந்த ஃபார்ம்ல நீங்க எந்த யூடியூப் சேனல் குடுக்குறீங்களோ, அந்த யூடியூப் சேனல் தான் நீங்க வந்து பாத்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு வந்து யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்க சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். 90 நாளோ, 100 நாளோ அவங்க சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நீங்க சேஞ்சஸ் பண்ணி வொர்க் பண்ணலாம். ஆனா, நீங்க அந்த ஃபார்ம்ல குடுக்குற யூடியூப் சேனல் தான் வந்து பாத்தீங்கன்னா, நீங்க பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அத வந்து பாத்துங்க. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் ஓன் வாய்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, இருந்தா மட்டும் போதும். அது உங்களுடைய ஓன் வாய்ஸா இருக்கணும்னு சொல்ற அவசியம் கிடையாது. ஏன்னா, நெறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா, யாருடைய ப்ரொஃபைல் ஐடில ப்ரொஃபைல் நேம் இருக்கோ, அவங்களுடைய வாய்ஸே இருக்கணுமான்னு கேட்கறாங்க. அந்த மாரி கிடையாதுங்க. யார் வாய்ஸ் வேணா இருக்கலாம். ஓகேங்களா? யார் வாய்ஸ் வேணா இருக்கலாம். ஆனா, அதுல ஓன் வாய்ஸ் இருக்கணும். அவ்வளவுதான் விஷயம். ஓகே. அப்ப நீங்க ஐடி வச்சிருந்தாலும், உங்க தம்பி இருந்தாலோ, இல்ல உங்க சிஸ்டர் இருந்தாலோ, அவங்க கூட வாய்ஸ் குடுத்து கூட நீங்க தாராளமா பாத்துட்டு வீடியோ போட்டுக்கலாம். ஆக மொத்தத்துல ஓன் வாய்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்கணும். அவ்வளவுதான் விஷயமே. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கான் பாருங்க. எஸ்பிஓ போர்ட்டல் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நெறைய இன்ஃபர்மேஷன் வந்து வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க அதுவுமே. ஓகேங்களா? ஸோ அப்ப Instagramல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இஷ்யூ வந்துட்டு இருந்து இல்லையா? Instagram யூசர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேருக்கு அந்த டாஸ்க்கே வந்து பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட் ஆக முடியல. சப்மிட் யுஆர்எல் வந்து வரல. ஆனா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அத வந்து சரி பண்ணிட்டாங்க. அத நீங்க பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த யூடியூபை வெரிஃபை பண்றது. இந்த யூடியூப் வெரிஃபை பண்றத பத்தி ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ ஒண்ணு போட்டுருக்கோம். செக் பண்ணி பாருங்க. யூடியூப்ல வந்து பார்த்தீங்கன்னா, வெரிஃபை பண்ணிட்டு உங்க ஐடி கார்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, வெரிஃபை பண்ணிட்டு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ணுங்க. ஏன்னா, அது நீங்க பண்ணாம நீங்க வீடியோ டாஸ்க் அப்லோட் பண்ணீங்க அப்டின்னா, உங்களுக்கு அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கம்மியா ஆட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரெட்யூஸ் பண்றதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் அப்டேட் என்னன்னா, வித்ட்ராவல் சம்பந்தமான அப்டேட் என்னன்னா, பிரைவேட் லிமிட்டா நம்ம சேஞ்ச் பண்ணாலுமே, இவ்ளோ வால்யூம் அமௌண்ட், இவ்ளோ ஒரு டிரான்சாக்ஷன் லிமிட் தான் பண்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா இருக்குன்னு சொல்றாங்க. அதனால ஒன் பை ஒன்னா எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, பேமெண்ட் வந்து போட்டுருக்காங்க. ஒரு நாளைக்கு 2000 பேர், ஒரு நாளைக்கு 3000 பேர், ஒரு நாள் 4000 பேர் பார்த்தீங்கன்னா போட்டுட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பா கூடிய விரைவில நெக்ஸ்ட் வித்ட்ராவல் வந்து பார்த்தீங்கன்னா, குடுக்குறதுக்கு முன்னாடி இந்த வித்ட்ராவல் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் வந்துரும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கங்க. நெக்ஸ்ட் அப்டேட் என்னவா இருக்கும் அப்டின்னா, ஸோ இந்த கன்டென்ட் ரைட்டரு, நெக்ஸ்ட் இந்த டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சரு, ஸோ இது கன்டென்ட் ரைட்டர் பொறுத்தவரைக்கும் அவங்களுக்கு அமௌண்ட் உடனே ஆகாது. ஆட் ஆகுது. டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர் இருக்காங்க. அவங்களுக்கு 72 வொர்க்கிங் ஹவர்ஸ் வந்து ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம 72 வொர்க்கிங் ஹவர்ஸ்ல 3 நாள்ல வந்து கணக்கு எடுத்தோம். ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, வொர்க்கிங் ஹவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, எப்போலாம் வொர்க் பண்ணுவாங்க இல்லையா? அதாவது எஸ்பிஓ ஆஃபீஸ் வொர்க்கிங் டைம் இருக்கு இல்லையா? அந்த மாரி வொர்க்கிங் டைம் மட்டும் 72 ஹவர்ஸ் சொல்லியிருக்காங்க. அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ப மேபி வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் ஒரு நாட்கள் ஆகும் அவங்களுக்கு அமௌண்ட் ஆட் ஆகுறதுக்கு. ஸோ அமௌண்ட் ஆட் ஆகுறத விட்டுருங்க. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, 7 டேஸ் ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ணுங்க. அடுத்தடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அமௌண்ட் வந்து ஆட் ஆக ஆரம்பிச்சுரும். ஓகேங்களா? ஸோ அத வந்து பார்த்துக்கங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்பிஓல இப்ப இருக்கிற கரண்ட் அப்டேஷன். இத தவிர உங்களுக்கு வேற ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா, மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க. இல்ல வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு WhatsAppல கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ முக்கியமான ஒரு அப்டேஷன் என்ன அப்படின்னா, அந்த பெய்டு புரமோஷன் ஆட் பண்ணிடுங்க. அதேபோல கன்டென்ட் ரைட்டரும், டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சருமே அவங்களுடைய அந்த டிஸ்கிரிப்ஷன்ல அந்த கீவேர்ட அந்த ஸ்பான்சர் கீவேர்ட நீங்க ஆட் பண்ண தேவையில்ல. உங்க கன்டென்ட் சம்பந்தமான இத மட்டும் ஆட் பண்ணாலும் போதும். ஓகேங்களா? ஸோ இத மட்டும் நம்ம திருத்திக்கலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்து இது ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம். நீங்க ஒரு டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்ஸா இருக்கீங்க அப்படின்னா, Instagram, Facebook, YouTubeல நீங்க வீடியோ பண்ணி நீங்க டாஸ்க் கம்ப்ளீட் பண்றீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்க வீடியோ ஆரம்பத்துல இந்த டிஸ்க்ளைமர் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணணுங்க. அதேபோல உங்களோட டிஸ்கிரிப்ஷன் இருக்கு இல்லையா? அந்த இதுலயுமே இந்த டிஸ்க்ளைமர் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கங்க. ஏன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ல உங்க சேனல் வந்து குரோத் ஆகுறதுக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கிறதுக்காக கண்டிப்பா இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாவே இருக்கும். இந்த டிஸ்க்ளைமர எல்லாருமே உங்களோட யூடியூப் சேனல்ல, உங்களோட Instagram பேஜ்ல இல்ல வந்து பார்த்தீங்கன்னா, Facebook பேஜ்ல எல்லாத்துலயுமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டிஸ்க்ளைமர் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கங்க. ஃபியூச்சர்ல உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. ஓகேங்களா? ஸோ டிஸ்கிரிப்ஷன்லயுமே அதாவது டிஸ்க்ளைமர டிஸ்கிரிப்ஷன்லயுமே பார்த்தீங்கன்னா குடுக்கணும். வீடியோ ஆரம்பத்திலேயே குடுக்கணும். ஓகேங்களா? தேங்க் யூ.